சீக்கிரமே நானும் எனக்கு ஏற்ற ஒரு ஜோடியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி எனக்கு ஓரளவு மீடியாவில் வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிருக்கு. அதே இது உனக்கு வந்து ஒரு வாரத்திலே கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது என்னை விட நீதாம்மா ரொம்ப லக்கி. சொல்லவங்க சொல்லிட்டு போட்டோம். அவங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வரும். காமராஜர் வந்து படிக்காட்டியும் எல்லாரையும் படிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கஸ்தூரிபாயும் படிக்கவே இல்லை. ஆனால் கஸ்தூரிபாய் 5 பிள்ளைங்களையும் சூப்பராக படிக்க வச்சு வளர்த்துருச்சு. டீச்சர் தான் ஸ்டூடெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டீச்சரை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணதுன்னா அது எனக்கு கிடைச்ச ஒரு வரும். அப்புறம் நிறைய நாள் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறது என்னோடய முன்னாடியெல்லாம் இன்டர்வியூக்கெலாம் நான் வரும்போது நான் காசு வாங்க மாட்டேன் மீன்ஸ் எனக்கு தரவும் மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு பப்ளிசிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணலை. ஆனால் சென்னையில் வந்து ஒரு நாளைக்கு சர்வே ஆகுறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். ₹1 கூட இருந்திருக்காது. ஏன்னா அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவாக இருந்தாலும் சரி தான், ஆத்திரத்தில் எடுக்க முடிவாக இருந்தாலும் சரி தான், தப்பாக தான் இருக்குங்கிறது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது. கூடவே இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே உங்களை பற்றின சீக்ரெட்டை சொல்லக்கூடாது. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் சுரேஷ் குமரனாக இருந்து இப்போ ஒரு கட்டத்தில் பிளாக்கி ஸ்டாராக நான் மாறியிருக்கேன். என்ன நானே நிறைய கேட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவோ கஷ்டமான கடந்த காலம் அது இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். இன்றைக்கி ஒரு பாப்புலாரிட்டி ஃபேம் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் ஆசைப்பட்டதை நான் அடைஞ்சிட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேயே நான் வந்து ரொம்ப ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இயங்கியிருக்கேன். வீட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டேஜு பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் வைக்கும்போது நான் டான்ஸ் ஆடியிருக்கேன். என்னை ஆட விடாமல் தடுத்தது தான் நிறைய பேரே தவிர நீ நல்லா ஆடு அப்படின்னு சொல்லி என்னை முன்னேற்றினதுக்கு யாரும் இல்லை. என்னை நானே முன்னேற்றிக்கிட்டேன். நானும் சின்ன வயசுலேயே கிளாஸ்லலாம் போய் கற்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிருப்பேன்னா இன்றைக்கி இதை விட நான் நல்லா ஜொலிக்கலாம். என்னவோ தெரியல, சரி இருந்தாலும் இது மட்டுமே நம்மளுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கஸ்தூரிபாய் எங்கள் அம்மா அவங்களும் அப்படி தான், படாத கஷ்டம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கும் இந்த ஒரு பிளாக்கி ஸ்டார் ஒரு காரணமாக இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலத்தில் உனக்கெல்லாம் மீன்ஸ் எங்கள் அம்மா உனக்கெல்லாம் ஒரு சாரீ கூட இருக்காது பற்றி அம்மா இன்றைக்கி வந்து பீரோ நிறைஞ்சு சாரீ இருக்குது. அப்புறம் ஒரு பொருளுமே நம்ம வீட்டில் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வீடு நிறைஞ்சு பொருள்லாம் இருக்குது. இன்றைக்கி ஒரு நேரத்தில் நம்ம என்ன நினச்சாலுமே வாங்கி சாப்பிட முடியாத நிலைமையில இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன வேணாலும் சாப்பிடலாங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கு காரணம் வந்து கஸ்தூரிபாயிட்டிருந்து வந்த ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி, ஒரு வைராக்கியம், ஒரு கௌரவம். ஆனால் என்னவோ தெரியலை, என்ன எல்லாருமே வந்து திமிரு பிடிச்சவன், வீண்வாதம் பண்ணுறவன், விதண்டாவாதம் பண்ணுறவன்னு சொல்கிறாங்க. சொல்லவங்க சொல்லிட்டு போட்டோம். அவங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வரும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து பேட் கமெண்ட்ஸுங்கிறத தாண்டி பிடிச்சதை பண்ணுற ஆள் பிளாக்கி ஸ்டாருங்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன். அப்படிலாம் அது கஸ்தூரிபாயிட்டு இருந்து தான். அப்புறம் என்ன சொல்கிறது, கஸ்தூரிபாய்க்கு எப்போவுமே ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசி பையன் மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு. நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதம்மா. சீக்கிரமே நானும் எனக்கு ஏற்ற ஒரு ஜோடியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி லைஃப்பில் நீ நினச்சது மாதிரி நான் சக்ஸஸ் ஆகுவேன். அது சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். மறுபடியும் நான் அந்த முடிவை அவசரப்பட்டு நான் எடுக்க மாட்டேன். கஸ்தூரிபாய் சொல்லது மனசுக்குள்ளே நினைக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் உனக்கு ஏற்ற ஒரு நல்ல முடிவை தான் நான் எடுப்பேன். என்றைக்குமே நான் தப்பான முடிவு மட்டும் இனிமேல் நான் எடுக்க மாட்டேன். கஸ்தூரிபாய் பின்ன அப்பாவை விட்டுட்டு ஒரு இடத்துக்கும் வராது. அது ஒரு பெரிய குறையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்குது எனக்கு ஓரளவு மீடியாவில் வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிருக்கு. அதே இது உனக்கு வந்து ஒரு வாரத்திலே கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது என்னை விட நீதாம்மா ரொம்ப லக்கி. நிறைய பேர் உனக்கு கிடச்சிருக்காங்க. கஸ்தூரிபாய்னா கஸ்தூரிபாய் தான். அந்த அளவுக்கு நீ வந்து என்ன சொல்ல போகிற, இன்னும் நல்லா பப்ளிஷ் ஆக போகிற. என்ன விடவும் அந்த நேரத்தில் நீனும் அப்பாவும் சேர்ந்தே நம்ம ட்ரெயினில் வரணுமா? ஏன்னா நான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரெயினில் வர்றது தான் ரொம்ப ஆசை எனக்கு. சீக்கிரத்தில் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ தான் அப்பாயை போட்டு வரவே மாட்டிய. பார்க்கலாம் நீ எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா என்ன சொல்கிறது, எங்கள் அப்பாயை போட்டு வரவும் மாட்டாவ. அது 2வது விஷயம். பார்க்கலாம் ஏதாவது சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமைதான்னு. கஸ்தூரிபாய்க்கு ஸ்பெஷலாக யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட
மகள்கள் தான் நிறையா, மகள்கள் மகன்கள், அதாவது பெற்றவங்களை தாண்டி. கஸ்தூரிபாய் 5 பிள்ளையை பெற்றாலும் இன்றைக்கி உனக்கு 5 லட்சம் பிள்ளைங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உனக்கு கிடச்சிருக்கு. காமராஜர் வந்து படிக்காட்டியும் எல்லாரையும் படிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கஸ்தூரிபாயும் படிக்கவே இல்லை, ஆனால் கஸ்தூரிபாய் 5 பிள்ளைங்களையும் சூப்பராக படிக்க வச்சு வளர்த்துருச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே கிரெடிட் வந்து கஸ்தூரிபாய் உனக்கு தான், உனக்கு தான், உனக்கு தான். ஏன்னா இப்போ என்னை விட நீ தான் ட்ரெண்டு. அதனால நீ என்ன பண்ண, உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ வாங்கி சாப்பிடு. நான் 2 நாள் இங்கே சென்னையில் இருக்கேன், அதனால சண்டை போடுறது மட்டும் முடியலை. சீக்கிரத்தில் நம்ம நல்லா சண்டை போடலாம், சரி 2 நாள் முடிச்சுட்டு வரேன். எத்தனையோ கஷ்டங்கள் தான், அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நல்லபடியாக கடந்து வந்தாச்சு. இனிமேல் நம்மளுக்கு கஷ்டங்கள் வராமல் கடவுள் பார்த்துக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். ப்ரொஃபஷன், பேஷன்னு நான் எப்போவுமே என்னோடய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே சரியாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்னோடய ப்ரொஃபஷன், பேஷன் ஒரு கண்ணாக இருந்தாலுமே எனக்கு இன்னொரு கண் வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் வந்து நீங்கள் எத்தனை குற்றச்சாட்டுகளோ எத்தனை குறைகள் சொன்னாலுமே நான் ஒத்துப்பேன். ஆனால் என்னோடய ப்ரொஃபஷன் சொல்லும்போது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் என்னோடய சப்ஜெக்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அரக்கோணம் ஸ்கூலாக இருக்கட்டும், அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய பாரதிதாசனார் ஸ்கூலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பிரில்லியன் சிபிஎஸ்சி திருச்சி தஞ்சாவூரில் இருக்குது அந்த ஸ்கூலாக இருக்கட்டும், அப்புறம் வேலம்மாளாக இருக்கட்டும், நாராயணா ஸ்கூலாக இருக்கட்டும், நான் போன அத்தனை ஸ்கூல்லவே எனக்கு கிடச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பர். ஏன்னா ஒரு டீச்சர் தான் ஸ்டூடெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டீச்சரை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணதுன்னா அது எனக்கு கிடைச்ச ஒரு வரும். அவங்கள நான் எந்த காலத்துலையும் இது பண்ண மாட்டேன். அப்புறம் என்னோடய வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு தவறான முடிவுன்னா ஃபஸ்ட்டு நான் டியூஷன் எடுத்தது. அதை நான் எடுத்துருக்கவே கூடாது. 2வது வந்து என்னோடய கல்யாணம். இந்த 2 இதுலேயும் நான் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கலாம். ஏன்னா டியூஷன் எடுக்கும்போதாவது கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி, இன்கம் கிடச்சிது. ஆனால் அங்கே எனக்கு அவ்வளோவுமே கிடச்சது ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய டியூஷனில். அதுலேயும் ஒரு சிலர் இருக்காங்க, அது மாதிரி ரொம்ப முக்கியமாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொரோனா டைமில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் கொரோனா காலத்தில் என்ன சரி பண்ணது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுவும் பாரதிதாசனாரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் இந்த டியூஷன் படித்த 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த கொரோனாவிலேருந்து என்னை வெளிக்கொண்டு வந்தது வந்து அவங்க தான். அப்புறம் அது மாதிரி கல்யாண பிரச்சனைகள்லையும் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு உதவுனது வந்து நாராயணா ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களே நான் மறக்கவே மாட்டேன். நம்மளோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க அவங்க எல்லாம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா ஃபேமிலியிலேருந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் வந்து கிடச்சதில்லை. சப்போர்ட் கிடச்சதில்லைன்னு சொல்லாத விடவும் அவங்களுக்கு இந்த ஃபீல்டை பற்றி தெரியலை, அதனால் புரிஞ்சுக்கலை. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்கள் அப்பா வந்து எதையும் தாங்கும் இதயம். அது மாதிரி என்கிட்ட ஒரு குணம் உண்டு, யாருக்காகவும் நான் எதையும் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். அந்த குணம் வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்து வந்தது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அப்படி இது பண்ணுவாங்க, அவங்களோட நலனை மட்டும்தான் பார்ப்பாங்க. அது அஸ் பேரண்ட்ஸாக ஃபாதராக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தான் தோணும், எப்படி ஒரு பேரண்ட் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களோட பசங்களுக்கு வந்து நிறைய தன்னம்பிக்கை, அவங்களோட முடிவுலேருந்து மாறக்கூடாத தன்மைகள் எல்லாம் அந்த அப்பா கிட்ட இருந்து தான் வந்தது. ஸோ அதுக்கும் ஒரு விதத்தில் நல்லது தான். நான் தான் எப்பவும் சொல்லணும் தெரியுமா, கெட்டதில் இருந்தோம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், நல்லதை எடுத்துக்கணும். அதுக்காக எங்கள் அப்பாவோட கேரக்டர் கெட்டதுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு நல்ல கேரக்டர் தான். அப்புறம் விடாமுயற்சி, அது இதெல்லாமே ஆல்ரெடி கஸ்தூரிபாய் மூலமாக வந்தது தான். அப்புறம் நிறைய நாள் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறது என்னோடய ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ்க்கு தான். என்ன அப்படின்னா, நான் எத்தனையோ நாள் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதை வந்து நான் எங்கேயுமே சொன்னதில்லை. முன்னாடியெல்லாம் இன்டர்வியூக்கெலாம் நான் வரும்போது நான் காசு வாங்க மாட்டேன் மீன்ஸ் எனக்கு தரவும் மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு பப்ளிசிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணலை. அப்போ சில நேரத்தில் கூப்பிட்டுருப்பாங்க, இந்த டைமுக்கு வாங்க அந்த டைமுக்கு வாங்கலாம் சொல்லி நம்மளை அலக்கழிப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சென்னையில் வந்து ஒரு நாளைக்கு சர்வே ஆகுறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். ₹1 கூட இருந்திருக்காது. டிக்கெட்டையும் அன்ரிசர்வில் தான் வந்திருப்பேன். சாப்பிட்ருக்க மாட்டேன், சாப்பிடாமலாம் வந்து நான் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். அதாவது இன்டர்வியூ வந்து காலையில் முடிஞ்சிடும், சில நேரத்தில் மத்தியானம் முடிஞ்சிடும். ட்ரெயின் வந்து 5:30 தான். அப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருந்திருக்கேன். அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தே தூங்கியே இருந்திருக்கேன். அப்படியெல்லாம் கூட நாட்களை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், கடந்து வந்திருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் மனசில் இருந்து ஒரே இது என்னென்னா, நம்மளும் ஒரு நாள் நல்லா வருவோங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் எதையுமே வந்து சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தப்பான முடிவுமே எடுக்கலை. அது மாதிரி நீங்களும் அப்படி தான். உங்களோட வாழ்க்கையில எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் நஷ்டங்கள் வந்தாலும் எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவாக இருந்தாலும் சரி தான், ஆத்திரத்தில் எடுக்க முடிவாக இருந்தாலும் சரி தான்,
தப்பாக தான் இருக்குங்கிறது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது. அது மாதிரி பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கும் இது தேவைப்படும். அது மாதிரி கூடவே இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே உங்களை பற்றின சீக்ரெட்டை சொல்லக்கூடாது. என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன், நிறைய விஷயங்களில் நம்ம வந்து செல்ஃபிஷாக இருக்கணும். என்ன வந்தாலுமே அது மாதிரி நிறையா விமர்சனங்கள் வரும். எதையுமே நீங்கள் காதில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாரும் சொல்லதையும் கேட்கணும். ஆனால் முடிவை வந்து நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அதில் வரக்கூடிய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வந்து உங்களுக்கு தான். நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். உங்களை சொன்னவங்களும் அதில் பங்கெடுக்க மாட்டாங்க, உங்களை செய்ய சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் அதில் பங்கெடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் நஷ்டம் எல்லாம். அதனால் இது அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நல்லா க்ரோயிங் அப் ஆகி வரக்கூடிய நேரத்தில் ஹெட் வெயிட்டுங்கிறது சுத்தமாக என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது நம்மளை ஒரு ஏரியா தூக்கி கீழே போட்டுரும். ஆனால் நான் நிறைய விதண்டாவாதம் பண்ணுவேன், அதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் என்ன புரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் பேசுகிறது வந்து கரெக்டாக தான் பேசுகிறேன்னு. ஆனால் என்னோடய பேச்சை வந்து புரிகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுதான் இன்றைக்கி வந்து பேட் கமெண்டு குட் கமெண்டு நிறைய மாறி இருக்குது. 95% இப்போ வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் வருது. அதுக்கு காரணம் என்ன புரிஞ்சுக்கிட்ட விதம். முதல்ல நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் இப்போ வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறீங்க. இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, உங்களோட வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கணும். கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ஸ்டாராக வரணுங்கிறது என்னோடய ஆசை. பார்க்கலாம், என்னோடய முயற்சியும் போடுறேன். ஆனால் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடக்காது. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.